சார் இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தான ஒழிச்சிட்டாருன்னா இப்ப நமக்கு சாத்தான் இருக்க கூடாதுல்ல? இப்ப இருக்கிறானே இவன் யாரு? உங்க எல்லாருக்கும் சாத்தான் இருக்கான்ல, அதுல பலமா தலையாட்டுறான் இருக்கான். எப்படி? பூனை பார்த்துருக்கீங்களா? பூனை எதை பிடிக்கும்? எலியை. ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? எலியும் பூனை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம். பூனைனா எலியை பிடிக்கும். ஆனா இந்த பிறந்த குட்டி பூனை இருக்குல்ல, அது எலியை பார்த்து பிடிக்காது, பயப்படும் எலியை பார்த்து. ஏன்னா அப்பதான் பிறந்திருக்கு. எலி பெருசா இருக்கும், பெருச்சாலியை பார்த்து பயப்படும். அப்ப இந்த தாய் பூனை நினைக்குமா, என்னடா நம்ம குட்டி எலியவே பிடிக்க மாட்டேங்குது, எலி பிடிக்காட்டி இது பூனையா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லையன்ட்டு இந்த தாய் பூனை என்ன பண்ணுமா, ஒரு எலியை பிடிச்சி அடிச்சு குத்துயிருமா கொலையுமா கொண்டு வந்து குட்டி பூனை எல்லாம் போட்டுருமா. அப்படி போட்ட உடனே இந்த பூனை என்ன பண்ண, அப்படி தொட்டு பார்க்கும். அதால ஓட முடியாது, ஏன்னா அது குத்துயிரும் கொலையுமா. அது இப்படி தொட்டு 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 இந்த பூனைக்கும் எலியை பிடிக்கிற தைரியம் வந்துடும். இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற சாத்தான் யார் தெரியுமா? ஏற்கனவே சிலையில அடித்து குத்துயிரும் கொலையுமா போடப்பட்டிருக்கிற சாத்தான். ஏன் தெரியுமா? உனக்கும் சாத்தான ஜெயிக்கிற அனுபவம் வரணும். ஆக இனிமே சாத்தான் வந்தா நீங்க என்ன சொல்லணும்? ஏய், உன்னை ஜெயிக்கிறது எனக்கு ஈஸிடா, ஏன்னா நீ ஏற்கனவே சிலுவையில அடிக்கப்பட்டவன். உன்னை ஜெயிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் சாமி எனக்கு கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு சோதனை வரும்போது, சாத்தான் வரும்போது சொல்லணும்.